தமிழா அப்பாடா ஒரு வழியாக வந்துருச்சுங்க. டிஎன்இபி தமிழ்நாடு மின்சாரத்துறையிலேருந்து 391 அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ்க்கான அறிவிப்பு வந்துருச்சு. நீங்கள் அப்ளை பண்ண தொடங்கிடலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் உதவி பொறியாளர் ஒரு கெத்தான சூப்பரான வேலை அப்படின்னே சொல்லலாம். சம்பள வயசாக இருக்கட்டும், ப்ரொமோஷன் வயசாக இருக்கட்டும், முழு தகவலை நிச்சயமாக சொல்கிறேன். நீங்கள் எப்படி இதற்கு அப்ளை பண்ணணும், என்ன சம்பளம், யாரெல்லாம் தகுதி, எல்லாமே நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அட்டண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா நேற்று நைட்டுங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கூட இன்னும் இருக்குது. வர 25/6 தான் லாஸ்ட் டேட்டு. இன்னமும் எனஃப் நம்பர் ஆஃப் டேட் டைம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட் சிடிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனோட இந்த டிஎன்இபி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் நோட்டிஃபிகேஷன் அதற்கான வேக்கன்சிஸை ஆடப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 391 வேக்கன்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியருங்க. அதோடு சேர்த்து டிஎன்இபிக்கு தேவையான அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரில் ஒரு 25 பேரையும் சேர்த்துருக்காங்க. அது இல்லாமல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர், அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி சில இடங்களில் ஒன்று வேக்கன்சியுமே சேர்த்துருக்காங்க. நம்ம மெயினாக பார்க்க வந்தது இந்த டிஎன்இபி தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். இதில் ஒரு 391, இதில் வந்து ஒரு 25. பாருங்கள், லெவல் 1ல் வருது. சேலரியில் வேறு லெவல் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு. ஃபஸ்ட்டு நான் இந்த டிஎன்இபி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதற்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி தேர்வுகள் இருக்கும், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இதற்கான வயது வரம்பு என்ன? க்ரூஷியல் டேட் 1/7/2025. இந்த தேதியின் படி, இதுதான் வந்து முக்கியமான தேதி. இந்த தேதியின் படி இவங்க கேட்டிருக்கக்கூடிய டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து பூர்த்தி ஆகணும். அதாவது நீங்கள் வந்து பொது பிரிவினரில் வரீங்க அப்படின்னா 32 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள், நீங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இது போன்ற பிரிவில் வரீங்க அப்படின்னா 34 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு. மீதி உள்ள 3 பதவிக்கு உச்ச வயது வரம்பு கிடையாது, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டினா அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு 37 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். மீதி உள்ள பதவிகளுக்கு வயது வரம்பு இல்லை, 59, 60 வயசு வரையும் கூட அப்ளை பண்ணலாம். அந்த வயசில் அப்ளை பண்ண போகிறதில்ல. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் கோடு பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதாவது ட்ரிபிள்இ முடிச்சிருக்கணும், பிஇஓ இல்லை பிடெக்கோ. ஓகே, ஒன்லி ட்ரிபிள்இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் இதற்கு நீங்கள் எலிஜிபிள். சில பேருக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. இந்த டிஎன்இபியில் அப்ரெண்டிஷிப் முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. பட் வந்து எப்படின்னா ரொம்ப பெரிய முன்னுரிமையெல்லாம் கிடையாது. ப்ரிஃபரன்ஸ்லாம் அவங்க வந்து கொடுக்கல. எல்லாருக்குமே எக்ஸாம் இருக்கும். பட் வந்து இந்த எக்ஸாம் மேபி சேம் மார்க்கில் இருக்காங்க அப்படின்னா மேபி இந்த அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இதுதான் போஸ்ட் கோடு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேண்டிடேட் ஷுட் பொசஸ் த ஃபாலோவிங் குவாலிஃபிகேஷன் அலாங் வித் டிகிரி அப்டைன்ட் பை பாசிங் 10th or 12th ஸ்டாண்டர்ட். 10th 12th முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருக்கணுமா. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சிஏல ஃபைனல் எக்ஸாம்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கு மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது எம்சிஏ முடித்தவங்க அப்படி இல்லைனா எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். பை ஐடி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எலிஜிபிளாக. அதே மாதிரி பிகாம் முடித்தவங்களுக்கு அந்த அக்கௌண்டன்ட் ஒரு போஸ்ட் இருக்குது. பட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் சார்ட் அக்கௌண்டண்ட்டில் இன்டர்மீடியட் எக்ஸாம். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில். ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து பாருங்கள், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லி. அப்போ பேப்பர் 1 என்ன ப்ரோ அப்படின்னா, பேப்பர் 1 அப்படிங்கிறது காமனாக உள்ளது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். அது எந்த பதவியாக இருந்தாலும் அது காமன். பேப்பர் 2 அப்படிங்கிறது தான் மாறும். ஸோ இந்த பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்டில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கொஸ்டின்ஸ் தொடர்பாக, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலில் உங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்கும். இங்கிலீஷில் மட்டும்தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸும் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ண அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட் சிடிஎஸ்சியில் 615, இப்போ அதோடு சேர்த்து 418 சேர்த்து கிட்டத்தட்ட 1033 வேக்கன்சியாக இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ரீசன்ட் அட்டண்டம் ப்ளஸ் வந்து வேக்கன்சியோட ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கம்யூனிட்டி இந்த மாதிரி டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு எவ்வளோ நாங்கள் ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே,
நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோவை பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அதில் போட்டிருக்கேன். ஓகே, அதாவது ஒன்றும் இல்லைங்க, இதில் லாஸ்ட் டேட் பாருங்கள் 25/6, இன்னும் டைம் இருக்குது. ஏற்கனவே வந்திருந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த டிஎன்இபி வேக்கன்சிஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அதை விடுங்க, லாஸ்ட் டைம் என்ன திரும்ப ஆனிச்சு, இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் விடுறப்போ டிஎன்இபி இதெல்லாம் ஆட் பண்ணலை. நோட்டிஃபிகேஷன் வச்சு எக்ஸாம் வச்சு இன்டர்வியூ டைமில் மேபி இன்டர்வியூ முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் இந்த டிஎன்இபி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேக்கன்சி அதில் சேர்த்து விட்டாங்க. அதாவது ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு செம்ம லக்கு அப்படின்னு சொல்லலாம். மேபி அப்ளை பண்ணவங்களில் கிளியர் பண்ணவங்களுக்கு அவங்க அந்த துறையை சூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ஒரு லக்கியான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்கள், இந்த பேப்பர் 1 அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே காமன் தான். எல்லா பதவிக்குமே இந்த பேப்பர் 1 அப்படிங்கிறது காமன். அந்த பேப்பர் 2 அப்படிங்கிறது தான் மாறும். ஸோ பேப்பர் 2 வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதவியை பொறுத்து எல்லாரும் அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல், கெமிஸ்ட்ரி அதெல்லாம் படிக்க மாட்டாங்க. என்ன சப்ஜெக்ட் கோடு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அதாவது எந்த டைப் ஆஃப் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் என்ன டிசிப்ளின், அதை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும். இதில் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேப்பர் கோட் 400 கொடுத்துருக்காங்களா, இதுதான் இதை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, கோட் 400 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முழுக்க உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் வந்து இது ரிலேட்டடாக தான் வரும். ஓகேவா, ஆல்ரெடி இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சூப்பரான போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனையும் செக் பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் மட்டும் இல்லை, சிவில், மெக்கானிக்கல் இது போன்ற படிப்புகளுக்கும் இதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேக்கன்சி இருக்குது. உதாரணத்துக்கு ஹிந்து ரிலீஜியஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஹவுசிங் போர்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வேக்கன்சி, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ரூரல் பஞ்சாயத்து அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து துறையில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேக்கன்சியுமே இந்த இதுலேயுமே இருக்குது. எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 615 பேரை எடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி லைவில் இருக்குது. அதோடு சேர்த்து இந்த இபி இதையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. நான் அடுத்து உங்களுக்கு காட்ட வேண்டியது என்னன்னு நினச்சேன் அப்படின்னா, அந்த எக்ஸாம் பேட்டர்னை மட்டும் காட்டிடுறேன். நான் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ லிங்கை கொடுக்குறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு தடவை பாருங்கள். இந்த 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த சப்ஜெக்ட் பேப்பர் 1 அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 200 கொஸ்டின், 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இது காமன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இந்த சப்ஜெக்ட் பேப்பர் 2 அப்படிங்கிறது முழுக்க நீங்கள் என்ன பிரான்ச், மேபி சிவில்னால் சிவில், எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல், அது தொடர்பாக வந்து உங்களுக்கு வரும். ப்ளஸ் வந்து எது எதுலலாம் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷில் தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். சில இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்.